அனைவருக்கும் வணக்கம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். கார்த்திகை தீபத்திற்கான ப்ரிப்ரேஷன் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை அறையும் க்ளீன் பண்ணிவிட்டு சாமி ஃபோட்டோக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டாச்சு. அடுத்து கார்த்திகை தீபத்திற்கான விளக்குகள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கேன். நீங்கள் பழைய விளக்கு இருந்தால் பழைய விளக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் இந்த கார்த்திகை தீபம் திருநாளில் நீங்கள் புது விளக்கு வாங்கணும். அதுக்காக நான் 10 விளக்கு வாங்கியிருக்கேன். இந்த விளக்குகள் எல்லாத்தையுமே நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த விளக்குகளுக்கு எல்லாமே நீங்கள் மஞ்சள் குங்குமம் ஒற்றைப்படையில் இடணும். இந்த விளக்கு ஏதாவது ஒரு பகுதியில் உடஞ்சிருந்தாவோ இல்லை ஏதாவது கீறல் இருந்தாவோ நீங்கள் அந்த மாதிரி இருக்கிற விளக்குகளை நீங்கள் வாங்கக்கூடாது. விளக்குக்கு எல்லாமே மஞ்சள் குங்குமம் இட்டு வச்சுக்கோங்க. அடுத்ததாக நான் நிலைவாசலில் கட்டுறதுக்காக மா இலைகள் வச்சுருக்கேன். அடுத்து விளக்குகளை நம்ம வெறும் தரையில் வைக்கக்கூடாது இல்லையா, அதற்காக நான் செம்பருத்தி இலைகள் எல்லாம் பொறிச்சு வச்சுருக்கேன். அடுத்து பூஜைக்கு தேவையான பூக்கள் இருக்குது. சிவர்லி பூக்கள் வச்சுருக்கேன். அடுத்து வாசனை மிகுந்த இந்த மஞ்சள் நிற பூக்களுமே நான் வச்சுருக்கேன். பரணி தீபத்தன்று நீங்கள் மாலை 6 மணிக்கு என்ன அப்படின்னா உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் 5 அகல் விளக்குகள் ஏற்றணும். இந்த 5 விளக்குமே நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றுறதை விட நெய் ஊற்றி ஏற்றினீங்கன்னா அது ரொம்ப விசேஷமானது. மற்ற விளக்குகளுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றிக்கலாம். அகல் விளக்கு மட்டும் இல்லை, பித்தளை எந்த விளக்காக இருந்தாலுமே நீங்கள் ஏற்றிக்கலாம். முதல்ல உங்களுடைய நிலைவாசல விளக்கு ஏற்றிட்டு அடுத்ததாக தான் உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் 5 விளக்கு ஏற்றணும். இந்த 5 விளக்கும் ஐம்பூதங்களை குறிப்பதாக அர்த்தம். இந்த விளக்கு ஏற்றுறதுனால நீங்கள் தெரியாமல் செய்த பாவங்களிலிருந்து விடுபடலாம். இந்த விளக்கு ஏற்றுறதுனால உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் இது ரொம்ப விசேஷமானது. அடுத்து சிலர் இந்த கார்த்திகை தீப திருநாளில் விரதம் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க பரணி தீபம் அன்று நைட்டிருந்தே நீங்கள் உபவாசம் இருக்கணும். நீங்கள் தீப திருநாளிலேருந்து குளிச்சுட்டு நீங்கள் உங்கள் பூஜையை பண்ணிவிட்டு நீங்கள் பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு உபவாசம் இருக்கலாம். அடுத்து திருவண்ணாமலையில் மலை தீபம் ஏற்றினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் உங்களுடைய வீட்டில் தீபம் ஏற்றணும். குறைந்தபட்சம் 27 விளக்குகள் ஏற்றணும். இந்த 27 விளக்குகளுமே 27 நட்சத்திரங்களை குறிப்பதாக அர்த்தம். நீங்கள் விளக்கு ஏற்றிட்டு சாமிக்கு நைவேத்தியம் படைத்து நீங்கள் வழிபடலாம். இந்த திருநாளில் நீங்கள் சிவபெருமானையும் வழிபடலாம், முருகப்பெருமானையும் வழிபடலாம். ஏன்னா கார்த்திகை பெண்கள் முருகப்பெருமானை வளர்த்த கதை உங்களுக்கு தெரியும். அதனால தான் முருகருக்கு கார்த்திகேயன் என்ற பெயரும் வந்தது. அது இல்லாமல் இந்த திருநாளில் கார்த்திகை நட்சத்திரமும் இருக்குது. அதனால் நீங்கள் முருகருடைய வேலுக்கு அபிஷேகம் செய்து வழிபடலாம். நீங்கள் இந்த பூஜையில் கடவுளுக்கு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கலோ பாயாசமோ இந்த மாதிரி வீட்டில் செஞ்ச ஏதாவது ஒரு பொருட்களை செய்து படைக்கணும். இந்த திருநாளில் நீங்கள் கார்த்திகை தீபத்திற்கென்று ஒரு அப்பம் இருக்குது, அதை செஞ்சும் வழிபடலாம். அடுத்து உபவாசம் இருக்கிறவங்க நீங்கள் விளக்கு ஏற்றுனதுக்கு அப்புறமா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய விரதத்தை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த நாளில் நீங்கள் பிறர் யாராவதுக்கு அன்னதானம் கொடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.